அடப்பாவி, என்னையாடா? பாரு, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீ எங்க வேணாலும் போ. கோர்ட்டு போலீஸ் எல்லாமே எனக்கு அத்துப்படி. முதல்ல வெளியே போ போ. அம்மா வணக்கம். வணக்கம்மா. சாந்தி, பத்திரத்தை எடுத்து புருஷன் போட்டோ முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு கையெழுத்து போட்டு கொடுமா. ஊர் என்ன சொல்றது? நானே சொல்றேன். ஆமா, ஏமாத்திட்டேன், உண்மைதான். ஐயோ, எங்க அத்தை போயிருந்தீங்க? ஒண்ணுமே சொல்லல, சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. அத்தை, என்னாச்சு? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில பேசாம. அத்தை, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஐயோ, இப்படி நெருப்பா கொதிக்குதே. ஏன் தழுறீங்க? உங்க மகன் ஞாபகம் வந்துருச்சா? அத்தை, நீங்களே அழுத அப்புறம் நான் என் மகன் இழந்ததுக்காக நான் அழலம்மா. உன்னை ஏமாத்திட்டானே நினைச்சுதான் அழுறேன். என் மகன், உன் புருஷன் இந்த குடும்பத்துக்காக உனக்காக கொடுத்துட்டு போனது இழந்துட்டோமே, அத நினைச்சுதான் அழுறேன். அத்தை, உன் மாமன் உன்னை ஏமாத்திட்டாமா. நல்ல மாதிரி நடிச்சு நயவஞ்சகமா பேசி உன்னையும் என்னையும் நம்ப வச்சு உன் பேர்ல எழுத வேண்டியதெல்லாம் அந்த ஆள் பேர்ல எழுதிக்கிட்டாமா. அத்தை, மாமாவா? அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் தாம்மா மத்தவங்க சொன்னதை நம்பாமத்தான் அவன் வீட்டுக்கு போனேன். ஆமான்னு ஒத்துக்கிட்டான். திமிரா வேற பேசினாம்மா. என்ன அடிக்க கையோங்கனம்மா. என் புள்ளையோட உசுரும்மா, அது உசுரு. அந்த உசிரியை பறிச்சுட்டானும் அந்த படுபாவி. நம்மளை ஏமாத்துறவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனை நம்பி உன்னை கையெழுத்து போட வச்சுட்டேனம்மா. உங்க மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. நானும் அவரை நம்பி தானே கையெழுத்து போட்டேன். எனக்கு சேர வேண்டிய பணம் போனாலும் பரவாயில்ல. இந்த ஊரே மதிக்கிற உங்களை அவமானப்படுத்தினவன நான் சும்மா விட போறதில்ல. வேணாம்மா, வேணாம். என்னையே மதிக்காத அந்த பாவி உன்னை ஏதாவது சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. நீங்க இருங்க அத்தை, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன்.
அப்படியே என் மாமனையும் இந்த தடவை நல்ல மகசூல் தான். ஆனால் அறுக்கிறதுக்கு தான் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் டவுனுக்கு போயிடறானுங்க. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷன்? மரியாதை மரியாதை. நான் உன் தாய் மாமன். நீ மனுஷனே இல்லாதப்போ உனக்கு என்ன மரியாதை? ஓஹோ, முதல்ல உன் மாமியா வந்து கத்திட்டு போனா இப்போ உன் பங்குக்கு நீ வந்து கத்துறியா? அவங்கள அடிக்க கை வாங்கிருக்கியே, அந்த விஷயம் ஊர்ல ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும், உன்னை இங்கேயே புதைச்சிருவாங்க. என் புருஷ படத்தை ஏமாத்துனதும் இல்லாம அவங்கள அவமானப்படுத்திருக்கியே, நீ நல்லா இருப்பியா? இங்க பாரு, தெளிவா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. உங்க அப்பனு ஆத்தாள் உன்னை அம்போன்னு விட்டுட்டு மேல போனதுக்கு அப்புறம் நான் தான் உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு கல்யாணத்தையும் பண்ணேன். இதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? இதெல்லாம் நீ மறந்துடலையே? உனக்கு நான் துரோகம் பண்ணதா என் மனசாட்சி பிரகாரம் நான் நினைக்கல. அது மட்டும் இல்லடியம்மா, கிழவிக்கு அப்புறம் உன்னை காலம் பூரா வச்சு காப்பாத்த போறது நான் தான். அது என் தலையில தான் விழ போகுது. அந்த செலவுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? நான் என்ன தோட்டம் துறவா வச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னை காலம் பூரா வச்சு காப்பாத்துறதுக்கு? எனக்கு எல்லாமே கணக்கு தான். இதா பாரு, நான் உன்னை வளர்த்து ஆளாக்கி செலவு பண்ணி கட்டி கொடுத்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. தானிக்கு தீனி சரியா போச்சு. அதுக்கு நீ என்கிட்ட நேரடியா கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேனே. இப்படி எங்க அத்தை என்னை அவமானப்படுத்த விட்டுருக்க மாட்டேன். கேட்டிருந்தா என் பேர்ல எழுதி கொடுத்துருப்பியாக்க. ஓடி போ. இதா பாரு, வாயுள்ள போலதான் பொழைக்கும். இந்த காலத்துல அடாவடித்தனம் பண்றவங்க தான் பொழைப்பாங்க. இது நீதி. நான் நீதி தவறாம வாழ்த்துக்கிட்டு வர்றேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஆனா உன்னை மட்டும் மறந்துடாத. உன்னை கட்டி கொடுத்த இந்த மாமன் தான் நாளைக்கு உன் பொண்ணையும் கட்டி கொடுக்கணும். உனக்கும் சோறு போடணும். வீணா புலம்பிக்கிட்டு இருக்காத, போயிட்டே இரு. நம்பிக்கை துரோகி, உன்னை சட்டப்படி வந்து சந்திக்கிறேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், என்னங்க வேடிக்கை? போ போ, உள்ள போ. எனக்கு 2 பிறந்தது வத்தலும் தோத்தலுமா. போங்க. என்னங்க இது? அவ சட்டம் அது இதுன்னு பேசிட்டு போறா. ஏய், நானே சட்டப்படி தாண்டி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இவ சட்டப்படி போய் கிழிக்கிற ஆளாக்கும். உள்ள போடி. அரிசியில கல்ல பொறுக்கணியா, கல் அரிசி பொறுக்கணியா? பொழுது போல 2 காலைக்கு பொறுக்கு போ. வாங்க டாக்டர். பரவாயில்லம்மா, நீங்க உட்காருங்கம்மா. ஒரு நிமிஷம். நடந்த பிரச்சனைகளால அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த மன உளைச்சல தான் அவங்க உடம்பும் பாதிச்சிருக்கு. நீங்க சொல்றது சரிதான். அவங்க ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்க. டாக்டர், அவங்களுக்கு ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் சில மாத்திரைகளை எழுதி கொடுக்கறேன், அதை கொடுங்க. எல்லாத்தையும் விட அவங்களுக்கு நிம்மதியும் ஆதரவும் தான் தேவை. இந்தாங்க, நான் வரேன். உன்னை போய் ஏமாத்திட்டேன் பாத்தியா? ஊர் உலகத்துல நியாயம் தர்மம் எல்லாம் செத்து போச்சா? பொம்பளை தானே ஏமாத்திட்டான் பாத்தியா? ஐயோ, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. போனது போட்டும் விடுங்க. அந்த சொத்தை விட நீங்க தான் எனக்கு பெரிய சொத்து.
உங்களை நான் எழுந்துடக்கூடாது. நீங்க இப்படி கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. உங்க கண்ணுல கண்ணீரையும் கண்டதில்ல. நீங்க போதும் அத்தை. எனக்கு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அதுவும் இல்லாம அவர் பணமா இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கே. பணத்தை பத்தி கவலைப்படலாமா, மனுஷங்களை பத்தி தான் கவலைப்படுறேன். நான் உயிரோடு இருக்கும்போதே உன்னை ஏமாத்திட்டாங்களே, நானும் போயிட்டா உன் நிலைமை என்ன ஆகும்? அதை நினைச்சுதாம்மா மனசே ஆறல, கொதிக்குதும்மா. எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கவலைப்பட்டா நான் என்ன பண்றது? அத்தை, காசு பணத்தை விட நீங்க என் கூட இருக்கணும். அது போதும் அத்தை. எத்தனை நாளைக்கு தான் நான் உன் கூட இருக்க போறேன்? உனக்கு நான் ஏதாவது பண்ணணும். உன் வாழ்க்கைய நல்லபடியா ஆக்கணும். நீங்க தீர்க்க ஆயுசோட இருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. இந்த ஊருக்கே உதாரணமா நீங்க வாழலையா? மாமாவை இழந்ததும் நீங்க சொந்தா போயிட்டீங்க. உங்க பிள்ளைய படிக்க வைக்கலையா? அவரை ஆளாக்கலையா? உத்தியோகத்துக்கு அனுப்பலையா? கல்யாணம் பண்ணி வைக்கலையா? இப்பவாவது எனக்கு இந்த அளவுக்கு பணம் வந்தது. உங்களுக்கு அப்ப அவ்வளவு வரலையே. அதை வச்சு நீங்க வாழ்ந்து காட்டலையா? இல்லம்மா, அந்த காலம் வேற, அப்ப இருந்த மனுஷங்க வேற. இப்போ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற சொந்தங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும். என் மனசு ரொம்ப இடிச்சு போச்சு. உன்னோட எதிர்காலம் தான் இப்ப என் மனசுல ஓடுது. அத்தை, நீங்க எதை பத்தி மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உட்காருங்க, நான் போய் குடிக்க சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன். இப்படி பண்ணிட்டாங்களா? உங்களோட இந்த நிலைமைக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. தினமும் இந்த புடவை போத்துக்கு தாமா தூங்குவான். குட்டி, சாந்தி, இதோ வந்துட்டேன் அத்தை. அந்த கார்த்திக் தம்பிக்கு கொஞ்சம் போன் போட்டு கொடுமா. அத்தை, அந்த பிள்ளைகிட்ட பேசணும் போல ஆசையா இருக்கு. சரி, முதல்ல நீங்க குடிங்க. कार्तिक का फोन। हाँ ठीक है। हेलो, நான் சாந்தி பேசுறேன். சொல்லுங்க, பாலாஜி பேசுறேன். கார்த்திக் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க. கார்த்திக், ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். அத்தை அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொடுங்க. அத்தை. ஹலோ அம்மா. கார்த்திக், எப்படிப்பா இருக்க? நீங்க எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன்ப்பா. சொல்லுங்கம்மா.
என் மகன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அதான் சாந்தியை விட்டு ஃபோன் பண்ண சொன்னேன். உன்னால இங்க வர முடியுமா? லீவு கிடைக்குமா? கண்டிப்பா வரமா. உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லப்பா, நீ நேர்ல வா. சரிம்மா. தன்யவாத். என்ன கார்த்திக்? பாலாஜி, விஜயோட அம்மா என்னை உடனே பார்க்கணுமா? அவங்க பேச்சில் ஏதோ பதட்டம் தெரியுது. அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்ன அங்க உடனே வர முடியுமான்னு கேக்குறாங்க. சரி, இப்பவே லீவுக்கு அப்ளை பண்ணுவோம். உடனே கிளம்புவோம். வா போலாம். நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. மாமனத்தா மலையா நம்பினா சாந்தி கவர்மெண்ட் கொடுத்த பணத்தை எல்லாம் வச்சு நல்ல புலம்லாம் வாங்கி போடணும்னு நினைச்சா. அந்த பாவி பவரப்பட்ட அவன் பேர்ல எழுதிக்கிட்டு எல்லா சொத்தையும் அவன் பேர்ல வாங்கிட்டாப்பா. இருங்கம்மா, அவனை போய் 2ல் 1 பார்த்துட்டு வரேன். என்ன படிக்காதவங்களை ஏமாத்துற மாதிரி உங்க எல்லாரும் ஏமாத்தலாம் நினைக்கிறானா? மிலிட்டரி கோர்ட்ல போட்டு அவனை ஆக்ஷன் எடுக்கிறேன். இப்ப வெட்டிட்டு வரேன். பாபாலாஜி நில்லுங்க. அது முடிஞ்சு போன விஷயம். என்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு நாங்க கொடுத்த கூலியா நினைச்சுக்கிட்டோம். போனது போகட்டும். தராதரம் தெரியாத மனுஷங்கிட்ட எங்களுக்காக நீங்க பேச போவ உங்களை அவன் தரக்குறைவா பேசினா அத எங்களால தாங்கிக்க முடியாது. இப்ப உங்களை கூப்பிட்டது அத்தைக்கு ஆறுதல் சொல்லதான். முதல்ல அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க. வாங்க டாக்டர், உட்காருங்க அத்தை. இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? ஏதோ இருக்கு. உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தைரியமா இருக்கணும். உங்களை நம்பிதான் உங்க மருமக உங்க பேத்தியெல்லாம் இருக்காங்க. அந்த பயம்தான் டாக்டர் எனக்கு. உண்மையை சொல்லட்டுமா, உங்க வைத்தியத்துக்கு என் நோய் தான் தெரியும், என் மனசு தெரியாதுல்ல. என்னமோ என் உள் மனசு சொல்லுது நான் இன்னும் அதிக நாள் இருக்க போறதில்லைன்னு. அத்தை, ஏன் அத்தை அப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மனசே விட்டு போச்சு. ஏமா இப்படி கவலைப்படுறீங்க? அதான் உங்களுக்கு வியாதியே. ஏமா, நான் ஏற்கனவே எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க டாக்டர். அத்தை, மாத்திரைலாம் தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பிரிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் இப்ப வந்துடுறேன். வரேன் அத்தை. அம்மா, மனம் தளராதீங்க. நாங்களா தான் உங்க கூட இருக்கோம்ல. வந்த பணம் போனா என்ன, இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்கு. பணம் வந்து என்ன பண்ணும்? இருக்கிற உறவையும் அறுக்கும். தம்பி, நீ யாரு பெத்த புள்ளையோ என்னோ, நான் பாட்டுக்கு உன்னை அடிக்கடி தொந்தரவு பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சொல்லுங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். தம்பி, உன்னை என் மகன் ஸ்தானத்துல வச்சிருக்கேன். என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அது சொல்றேன். சொல்லுங்கம்மா. என் மருமக சாந்திக்கு நான் மறு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்.